அது வந்து நாங்கள் ஸ்மைல் கரெக்ஷன்னு சொல்லுவோம். அது பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டென்டல் வினியர்ஸ்னால் என்னென்னா, அந்த பல்ல 360 டிகிரி குறைக்காம முன்பற்களில் ஃப்ரண்ட்டில் மட்டும் மைல்டாக குறைச்சி ஒரு தின் ஷெல் மாதிரி, நம்ம நெகோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே சர்ஃபேஸ் மட்டும் குறைச்சி ஒரு தின் ஷெல் உங்களோட சைஸ், கான்டூர் அண்ட் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள் டூத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து டென்டல் வினியர்ஸ். எனக்கு வந்து மைல்டு கேப் இருக்குது, இல்லை லைட்டாக டூத் உடஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் ஃபார் டென்டல் வினியர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி, ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, உறையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்போம். முன்னாடி அவங்க ஏர்லியராக பண்ண அவங்க படங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஸ்மைல் இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஸ்மைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய செலிப்ரிட்டிஸ், இல்லை நிறைய இப்போ வெகுஜன மக்கள்கிட்டயே என்ன அவங்க ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் ஸ்மைல் கரெக்ஷன்னு சொல்லுவோம். அது பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேசஸ், இந்த கம்பி கட்டுறது, இல்லைனா இப்போ வந்து கிளியர் அலைனர்ஸ்ன்னு சொல்லிருக்கு. அந்த பிரேசஸ் வேலையே கிளியர் அலைனர்ஸ் மூலயமா, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக க்ரௌன் போடுறது. அதில் இன்னொரு ஆப்ஷன், இந்த ஸ்மைல் கரெக்ஷனில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் ஆப்ஷன் என்னென்னா டென்டல் வினியர்ஸ். டென்டல் வினியர்ஸ்னால் என்னென்னா, இப்போ பொதுவாக நீங்கள் க்ரௌன் போடுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பல்லை வந்து ஒரு 360 டிகிரியில் குறைச்சி அதோட அளவெடுத்து அந்த பல்லுக்கு வந்து க்ரௌன் போடுக்கும். பட் டென்டல் வினியர்ஸ்னால் என்னென்னா, அந்த பல்ல 360 டிகிரி குறைக்காம முன்பற்களில் ஃப்ரண்ட்டில் மட்டும் மைல்டாக குறைச்சி ஒரு தின் ஷெல் மாதிரி, நம்ம நெகோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே சர்ஃபேஸ் மட்டும் குறைச்சி ஒரு தின் ஷெல் உங்களோட சைஸ், கான்டூர் அண்ட் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள் டூத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து டென்டல் வினியர்ஸ். இது வந்து ஒரு போர்ஸ்லின் மெட்டீரியல், தின் ஷெல் ஆஃப் போர்ஸ்லின் மெட்டீரியலை உங்கள் ஃப்ரண்ட் டீத்தில் தான் மோஸ்ட்டாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் டு கரெக்ட் யுவர் ஸ்மைல். இப்போ இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கலரேஷன் இருக்குது, நீங்கள் வந்து டென்டல் ஒயிட்னிங் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் உங்களால் அட்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கவங்க. செகண்ட், எனக்கு வந்து மைல்டு கேப் இருக்குது, இல்லை லைட்டாக டூத் உடஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் ஃபார் டென்டல் வினியர்ஸ். பட் ஸ்டில் மற்ற ஆப்ஷன்ஸ் லைக் பிரேசர்ஸ் அண்ட் அலைனர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால டென்டல் வினியர்ஸ் பெட்டர்னா அவங்களே கண்டிப்பாக டென்டல் வினியர்ஸ் அப்ளைன் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு வந்து பல்லு ஆல்ரெடி எனக்கு ஸ்மைல் பிடிச்சிருக்கு, பட் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் மேலேயோ கீழேயோ இல்லை கொஞ்சம் பெருசாக்கணும், இன்னுமே கலர் கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணணும் அப்படின்னாலுமே வி கேன் சூஸ் ஃபார் டென்டல் வினியர்ஸ். இது யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, நிறைய கேவிட்டிஸ் இருக்கவங்க, முன்பல்ல வந்து சிவியர் கேவிட்டிஸ் இருக்குது, இல்லாட்டி கம் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க, இல்லாட்டி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கிரைண்டிங் ஹேபிட் இருக்கும், பல்ல தேய்ச்சிக்கிற ஹேபிட் இருக்கும், அந்த மாதிரி ப்ரக்சிசம்னு சொல்லுவோம், அந்த ஹேபிட் இருக்கவங்க, இவங்களுக்குலாம் கண்டிப்பாக டென்டல் வினியர்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. சரி, எப்படி டாக்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்க பல்ல வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி இதுக்கப்புறம் டென்டல் வினியர்ஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து 3Dயில் வந்து வில் ஷோ த பேஷண்ட் காட்டிட்டு அவங்களுக்கு அந்த சைஸ், கான்டூர் அண்ட் ஷேப்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிவிட்டு முன்பற்களில் தான் பண்ணுவோம். அந்த முன்பற்களோட இனாமலில் ரொம்ப கம்மியாக, அதாவது 1 mm கம்மியாக 0.3லேருந்து 0.8 mm அளவுக்கு மட்டும் லைட்டாக குறைச்சிட்டு வில் டேக் இம்ப்ரெஷன். அந்த இடைப்பட்ட காலத்துலேயுமே அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வில் கிவ் டூத் லைக் மெட்டீரியல். அதுக்கப்புறம் அந்த வினியர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பல்லோட பாண்ட் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப தின்னான மெட்டீரியல், ஸோ உங்களோட கலரையுமே நம்மளால் மேட்ச் பண்ண முடியும், நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் அண்ட் கான்டூரையும் கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, டாக்டர் அது பார்க்கவே ரொம்ப தின்னாக இருக்குது அந்த ஷெல் மாதிரி, அது எப்படி வந்து உடஞ்சிடாதா அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் டைல்ஸ் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், டைல்ஸ் எப்படி வெறும் கீழெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் கையிலேருந்து கீழே போட்டோம்னா டப்புன்னு ஓடியும் டைல்ஸ். அதுவே நீங்கள் வந்து நம்ம ஃப்ளோரில் வந்து அந்த சிமெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டினதுக்கப்புறம் அந்த வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டைல்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் டீத்தில் வந்து அதை பாண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக டிசிபேட் ஆகிறப்போ அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதை அட்டைன் பண்ணும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம நேச்சுரல் டூத்தே ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் கடிக்கிறப்போ பிரேக் ஆகுதுன்றப்போ நார்மல் டயட் இருக்கப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வந்து சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை நான் சொன்ன ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்மைல் கரெக்ஷன் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டென்டல் வினியர்ஸ் வேணுமா, அதை பண்ண முடியுமான்னு கரெக்டாக உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் கான்டென்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். தேங்க்யூ.